ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, சில கண்டஸ்டன்ட்ட அந்த வன்மம் இருந்துட்டே தாங்க இருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ராங்க. சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரீஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்வதி கமருதீன பத்தி தாங்க வச்சிருக்காங்க. அதுவும் அந்த வன்மம் வன்மம் மாரி யாராவது பேசியிருந்தாங்கன்னா, அத தாங்க அவங்க வந்து கிளிப்பிங்ஸ் மாரி வச்சிருக்காங்க. ஒரு சில வீடியோல பார்த்தீங்கன்னா, அதில வந்து சொல்றாங்க, பார்வதி கமருதீன் இவங்க வந்து அப்படி ஒரு செயல செஞ்சுட்டு, வெளியில வந்து ஃபேன்ஸ் மீட் இதெல்லாம் வைக்கிறது. எப்படி தான் அவங்களுக்கு வந்து மக்கள் அவங்கள கொண்டாடுறாங்கன்னு தெர்ல. அப்படின்னு வந்து ஒருத்தர் பேசியிருப்பாரு. யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ குடுத்துருக்காரு. ஸோ அவங்கள கொண்டாடுறாங்கன்னா, அப்ப அவங்க வந்து எப்பேர்ப்பட்ட மக்களா இருப்பாங்க. அவங்களுடைய மனசு வந்து எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாரி இதுதான் நம்ம மாறிட்டோமான்னு எனக்கு வியப்பா இருக்குன்ற மாரி சொல்றாரு. ஒரு கேம்ல ஏன்டா டேய்! ஒரு கேம்ல நடந்ததுக்கு அவங்க நடிச்சாங்கன்னு எல்லாருமே சொல்ட்டாங்க. 100ல 90% பேர் சொல்றாங்க அவங்க நடிச்சாங்கன்னு. ஒரு 10% பேரு இவங்க 2 பேரும் புடிக்காதவங்க, அவங்களுடைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. பார்வதி கமருதீன். ஸோ அவனுங்க வந்து இந்த மாரி பரப்பின்னு திரியிறானுங்க. இத வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரீஸா அவங்க வச்சுட்டு, ஸோ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு கமருதீன். பார்வதியும் மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல வந்தப்புறம் மறுபடியும் மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அத விட்டுட்டு போறது தான் நியாயம். எல்லாருமே சொல்றாங்க நடிப்புன்னு. ஸோ இன்னமும் அதையே புடிச்சு தொங்கிட்டு இருந்தா என்னன்னு தெரியல. சாண்ட்ராவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இன்னும். ஏன்னா தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. எல்லா இன்டர்வியூ சொல்றாங்க. அது தப்பு தான் சொல்றாங்க. அவங்க வந்து அது நடிப்பா, உண்மையா அதுக்குள்ளவே அவங்க போகல. 2 பேருமே சொல்றேன். அது நாங்க பண்ண தப்பு. அதுக்காக தான் மக்கள் தண்டனை குடுத்தாங்க. எங்களுக்கு ரெட் கார்டு குடுத்தாங்க. நான் வந்துட்டோம். இதுதான் சொல்றாங்க. ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரை யாருன்னா குறை சொல்றவங்க, அவங்க 2 பேர பத்தி இந்த தப்பு தப்பா பேசுறவங்க, அவங்களுடைய அந்த ஸ்பீச்ச வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரீஸ்ல வைக்கிறாங்கன்னா, நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. அவங்க இன்னும் வன்மத்தோட தான் இருக்காங்கன்னு நெனச்சுக்கணும். என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப அப்பாவியா, இளகிய மனசா அப்படி இருக்கிறவங்க, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இதையே வந்து அவங்களால வந்து ஏத்துக்க முடியல இன்னும். கஷ்டம் தான் புரியுது. அது உண்மையா இருந்தா கஷ்டம் தான். பட் அது உண்மை இல்லன்னு தெரியும் எல்லாருக்குமே. அவங்களுக்குமே தெரியும். அந்த விழுந்தது ஒண்ணா மேபி அதிர்ச்சியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து உண்மையாவே வந்து அது உண்மையா நம்ப முடியல நம்மளாலுமே. ஸோ அதுக்கு வந்து இவ்ளோ பில்டப் குடுத்துட்டு, அத வந்து நியாயப்படுத்துறாங்க இப்ப வரைக்கும். என்னன்னா, இப்ப அத கடந்து போயிட்டா, அவங்களுக்கு என்னென்ன வரும்னா, கியூரியாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத கடந்து போயிட்டா, இது லேஸ்ல போயிடும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவங்க சொன்னது உண்மை மாரி ஆயிடுன்றதுக்காக, அதையே வந்து பெருசுபடுத்திட்டு இருக்காங்க சாண்ட்ரா. உண்மையாவே சாண்ட்ரா இதெல்லாம் நல்லா இல்லைங்க. நடந்துச்சு. அது உண்மையா கூட இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்குள்ள போல. உண்மையா நடிப்பா. நம்மளும் போல. ஸோ முடிஞ்சிச்சு. மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிச்சு. இன்னும் நீங்க அவங்கள தண்டிக்கணும். அவங்கள பத்தி எல்லாருக்கும் தெரியும் இந்த மாரி இப்ப வச்சிருந்தீங்கன்னா, இதுக்கு என்னன்னு அர்த்தம்னே தெரியல எங்களுக்கு. உங்க குழந்தைங்க பார்ப்பான்னு சொல்றீங்க. ஏன் உங்க ஸ்டேட்டஸ வந்து உங்க குழந்தைங்க பார்க்கவே மாட்டாங்களா? அப்ப தெரிஞ்சிராதா? அத மறந்துட்டு போறதுன்னா, அது குழந்தைன்னு தெரியக்கூடாதுன்னா, அது திரும்ப திரும்ப நீங்களே தான் ஞாபகப்படுத்துறீங்க. மத்தவங்கலாம் அமைதியா விட்டாலும். யார் என்ன பண்ணாலும் நீங்க வந்து அத மன்னிச்சு மறந்து போயிட்டே இருக்கணும். ஆனா நீங்க அப்படி இல்ல. தயவுசெய்து மாறுங்க. இல்லன்னா இப்படியே தான் நீங்க கடைசி வரைக்கும் பேசிட்டு அப்படியே பெனாத்திட்டு தான் இருக்கணும். மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மக்களே. நன்றி.